நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா, உங்க எக்ஸாம்கள கடைசி வரைக்கும் சரியா எழுத முடியாது. ஃபெயில் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருந்துச்சுன்னா. நீங்க நல்லா படிக்கிறீங்க. ஆனா உள்ள ஒரு நெனப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம் ஹால்ல மறந்துட்டா என்ன பண்றது? கவனமா இந்த 3 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், படிக்கும்போது படிங்க. அவ்வளதான். மல்டி டாஸ்கிங் வேணாம், ஓவர் திங்கிங் வேணாம். பிரசன்ட்ல இருக்க உங்க மைண்ட ட்ரெயின் பண்ணுங்க. பிரசன்ட் மைண்ட் ஈக்குவல்ஸ் ஷார்ப் மெமரி. செகண்ட், நீங்க எதையும் மறக்க மாட்டீங்க. மறந்துருவோன்னு ஃபியர் தான் இருக்கும். நீங்க படிக்கிற எல்லாமே சப்கான்ஷியஸ்ல ஸ்டோர் ஆயிடும். ஃபியர் வரும்போது அது ஃபைட் பண்ணாதீங்க. அப்படியே விட்டுடுங்க. திரும்ப திரும்ப நீங்க அத ஃபீட் பண்றத நிறுத்துனதும் ஃபியர் டிஸப்பியர் ஆயிடும். தேர்ட், எல்லாத்தையும் ஒரே தடவையில படிக்காதீங்க. டிவைட் பண்ணுங்க. பிளான் பண்ணுங்க. டெய்லி டார்கெட்ஸ் ஃபினிஷ் பண்ணுங்க. ஷார்ட் பிரேக்ஸ் இருங்க. ரிஃப்ரெஷ் ஆகுங்க. திரும்ப வாங்க. நல்ல மார்க்ஸ் பேனிக்ல இருந்து வராது. கிளாரிட்டில இருந்து தான் வரும். ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபியரை விட்டுடுங்க. காம்லா எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணாம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அவங்கள காமெண்ட்ல மென்ஷன் பண்ணி படிக்க சொல்லுங்க.